अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना। मैं यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मैं युद्लिलहु फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோடான கோடி மனிதர்களிலேயே அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தான் நாடியோருக்கு மிகப்பெரிய ஒரு அருக்குடையாக வழங்கியிருக்கின்றான். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு மனிதனுடைய மறுமையினுடைய வாழ்க்கைக்கு அதிகமாக வழிகாட்டுவதை போன்று இவ்வுலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்ந்து இவ்வுலக வாழ்க்கையிலும் வெற்றி அடைவதற்கான வழிவகைகளை தெளிவாக சொல்லக்கூடிய மார்க்கமாக இருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கத்தை ஒருவர் தெளிவாக புரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காலங்களிலும் முழுமையாக பின்பற்றுவார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் ஈருலக வெற்றியை பெற்று நல்ல ஒரு நிலையை அடையக்கூடியவராக இருக்க முடியும். அவ்வாறு வாழக்கூடிய இந்த உலக சூழ்நிலையில் ஏராளமான கொள்கைகளை இந்த முஸ்லிம்களுக்கு அறிவுரையாக வழங்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் வாழக்கூடிய சமூகத்தில் நீங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒருவர் சேர்ந்து வாழக்கூடிய மக்களாக இருக்கின்றீர்கள். அவ்வாறு வாழக்கூடிய இந்த சமூகத்தில் இந்த சமூகத்திற்கு நீ செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன, சமூகம் சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் என்ன என்பதை தெளிவாக சொல்லக்கூடிய மார்க்கமாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் தன்னுடைய நலன் மீது எந்த அளவிற்கு அக்கறை செலுத்துகின்றாரோ, தன்னுடைய குடும்பத்தாருடைய நலனின் மீது எவ்வாறு அக்கறை செலுத்துகின்றாரோ அதே போன்று பிறருடைய நலன் மீதும் அக்கறை செலுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். அவ்வாறு இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அந்த சமூகத்திற்கு ஒரு இன்னல் ஏற்படும் என்று சொன்னால் அந்த சமூகத்தினுடைய அமைதியை குலைக்கக்கூடிய வகையில், அந்த அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் ஏதாவது சில காரியங்கள் சில நிகழ்வுகள் நடக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய கடமை என்னவென்று சொன்னால் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட தான் அந்த சிரமங்களை நீக்குவதற்கு பாடுபட வேண்டும். சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சில நேரங்களில் அல்லல்களுக்கு உள்ளாக்கப்படுகிறாங்கன்னு சொன்னால் அவர்களுடைய அல்லல்களை இன்னல்களை நீக்குவதற்காக வேண்டி ஒரு முஸ்லிம் தன்னால் இயன்ற அளவிற்கு போராட வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக வலியுறுத்துகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழகான முறையில் சொல்லி காட்டினார்கள். முஸ்லிமிலே 95வது இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி ஒரே ஒரு வாசகம் மட்டும்தான். அத்தீன், மார்க்கம் என்றால் நசீஹத், பிறர் நலம் நாடக்கூடியது என்று ஒரே வார்த்தையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி முடிச்சுட்டாங்க. மார்க்கம் என்றாலே பிறர் நலம் நாடக்கூடியது தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். உலகத்தில் ஏராளமான கொள்கைகள் ஏராளமான சித்தாந்தங்கள் இருக்கும் போதும் எல்லா கொள்கைகளும் எல்லா சித்தாந்தங்களும் இந்த பிறநலம் நாடக்கூடிய விஷயத்தை வலியுறுத்தி சொன்னாலும் கூட இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு வலியுறுத்துது அப்படின்னு சொன்னால், எந்த அளவிற்கு ஒருவர் பிற நலனிலே அக்கறை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய நலன் மீது எவ்வாறு அக்கறை செலுத்துவாரோ அது மாதிரி பிறருடைய நலனிலும் அக்கறை செலுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கமாக இருக்கின்றது. தன்னை போன்றே மற்ற மக்களையும் அவர் பாவிக்க வேண்டும், தனக்கு எதையெல்லாம் விரும்புவாரோ அதை பிற மக்களுக்கும் விரும்ப வேண்டும் என்று அதிகமாக வலியுறுத்தக்கூடிய மார்க்கமாக இருக்கின்றது. புகாரியிலே 13வது வரக்கூடிய செய்தி, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி கமா யுஹிப்ப லி நஃப்ஸிஹி. உங்களில் ஒருவர் தமக்கு விரும்புவதையே தன்னுடைய சகோதரருக்கும் விரும்ப வேண்டும், அவ்வாறு விரும்பாத வரை அவர் இறை நம்பிக்கையாளராக ஆக மாட்டார் என்று மார்க்கம் சொல்கின்றது. இறை நம்பிக்கையாளர்னா என்னன்னு சொன்னா அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளணும், அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஒருவர் இறை நம்பிக்கையாளராக இருந்தால்தான் நாளை மறுமையில் வெற்றியடைய முடியும் என்பதை அறுதியிட்டு சொல்லக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு என்ன விஷயத்தை நீ விரும்புவாயோ, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் உனக்கு விரும்புவாயோ அதை உன்னுடைய சகோதரனுக்கும் நீ விரும்ப வேண்டும். அவ்வாறு விரும்புகின்ற வரை உங்களில் எவரும் இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது என்று இந்த மார்க்கம் வலியுறுத்துது அப்படின்னு சொன்னா, நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் பிறர் நலன் நாடக்கூடிய விஷயத்தை நாம் வாழ்நாள் முழுவதும்
கடைபிடிக்க வேண்டும் என்று மார்க்கம் விரும்புகின்றது. அப்படி இல்லாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய நலன் மட்டும் எனக்கு போதும், என்னுடைய குடும்பத்தார் நல்லா இருந்தா போதும், இந்த சமூகத்தில் வாழ்கின்ற பிற மக்கள் சிரமங்களுக்கு உள்ளானாலும் பரவாயில்ல, அவர்கள் எத்தகைய கஷ்டங்களுக்கு உண்டாலும் பரவாயில்ல, என்னுடைய வாழ்க்கை மட்டும் எனக்கு போதும், தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று ஒரு முஸ்லிம் இருப்பார் என்று சொன்னால், அதை இந்த இஸ்லாமிய மார்க்கம் மிக கடுமையான அளவில் கண்டிக்கின்றது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், லா யர்ஹமுல்லாஹு மல்லா யர்ஹமுன்னாஸ், மனிதர்கள் மீது யார் இரக்கம் காட்டவில்லையோ அவன் மீது அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். அல்லாஹ்வுடைய இரக்கம் இல்லாமல் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்து விட முடியுமா? இந்த உலக வாழ்க்கையை நிம்மதியாக கழிப்பதாக இருந்தாலும் சரி, நாளை மறுமையினுடைய வெற்றிக்கான பாதையை இந்த உலகத்தில் தெளிவாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுடைய கருணை பார்வை நம் மீது அவசியம். அல்லாஹ் யார் மீது இரக்கம் காட்டுவான்னு சொன்னா, உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல பிற மக்கள் இருக்கிறாங்களா, அந்த மக்கள் மீது நீ இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால், அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன் மீது இரக்கம் காட்ட மாட்டான் என்று வலியுறுத்துகின்றது. இன்னும் சொல்ல போனா, இந்த பிறநலம் நாடக்கூடிய விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் ஈமானோடு எந்த அளவுக்கு தொடர்படுத்துதுன்னு சொன்னா, அன்றைய காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்கள், அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்த காலத்தில் சஹாபாக்கள் இருந்தாங்கல்ல, அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, அல்லாஹுடைய தூதர்கிட்ட பையத்து செய்யணும். இந்த மார்க்கத்தில் நான் உறுதியா இருப்பேன் என்று சொல்லி பையத்து செய்யக்கூடிய ஒரு வழிமுறை இருந்தது. அந்த நேரத்தில் எப்படி பையத்து செய்வாங்கன்னு சொன்னா, புகாரியிலே 57வது வரக்கூடிய செய்தி, ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பையத்து செய்வோம். எப்படி செய்வோம் என்று சொன்னால், பாயஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாயிஸ் ஸகாத்தி வ நுஸ்ஹி லிகுல்லி முஸ்லிம், தொழுகையை நாங்கள் நிலைநாட்டுவோம், ஜகாத்தை நாங்கள் கொடுப்போம், எந்த ஒரு முஸ்லிமுக்கும் நாங்கள் அநீதி இழைக்க மாட்டோம், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நாங்கள் நலம் நாடக்கூடியவர்களாக இருப்போம் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நாங்கள் பையத்து செய்வோம் என்று சொல்லக்கூடிய செய்திகளிலிருந்து இந்த மார்க்கம் பிற நலம் நாடக்கூடிய விஷயத்தை அதிகமாக வலியுறுத்தக்கூடியதாக இருக்கின்றது. பொதுநலம் நாட வேண்டும், சுயநலமாக இருக்கக்கூடாது. அவ்வாறு பொதுநலம் நாடக்கூடிய இந்த மார்க்கத்தில் உங்களுடைய சமூகத்தில் பொது நலனுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஏதாவது ஒரு தீமைகள், ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்தில் முஸ்லிம்களுடைய கடமை என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மன்ரா மின்கும் முன்கரன், உங்களில் யாராவது ஒரு தீமையை கண்டால் ஃபல்யுகையிரு பியதிஹி, அவர்கள் தங்களுடைய கைகளால் தடுக்கட்டும். ஃபயில்லம் யஸ்ததி ஃபபிலிசானிஹி, அதற்கு அவர் சக்தி பெறவில்லை என்று சொன்னால் நாவால் தடுக்கட்டும். ஃபயில்லம் யஸ்ததி ஃபபிகல்பிஹி, அதற்கும் அவர் சக்தி பெறவில்லை என்று சொன்னால் மனதளவில் வெறுத்து ஒதுங்கி விடட்டும். வதாலிக அல்அஃபுல் ஈமான், இதுதான் ஈமானுடைய பலகீனமான நிலை என்று சொல்லக்கூடிய மார்க்கமா இருக்குது. பொதுநலனுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஏதாவது ஒரு காரியம், ஒரு தீமைகள் நடக்கும்போது நாம் அதை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு முஸ்லிமுடைய கடமை என்னன்னு சொன்னா, தன்னுடைய கைகளால் அதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பெரும்பாலான மக்கள் பிறநலம் நாடக்கூடிய விஷயத்தில் அதிகமான கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்களா என்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பல்வேறு மக்கள் அவ்வாறு இருக்கிறது இல்லை. கடந்த சில தினங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் இந்த நாட்டையே மிகப்பெரிய அளவிற்கு உலுக்கிய, எல்லா மனிதர்களுடைய கவனத்தை திசை திருப்பிய, எல்லாருடைய வாயிலும் பேசப்பட்ட ஒரு சம்பவம். காஷ்மீர் மாநிலம் பஹல்காம் என்கின்ற ஒரு பகுதியிலே திடீரென்று ஒரு ஸ்தலம், எல்லா மக்களுமே குழுமக்கூடிய, அவர்கள் தாங்கள் அந்த விடுமுறை காலத்தை பயனுள்ள வகையில் கழிக்கக்கூடிய வகையில தன்னுடைய குடும்பத்தோட அந்த பகுதியில இருக்கிறாங்க. அந்த இடத்தில் மிகப்பெரிய அளவிலே ஒரு பயங்கரவாத ஒரு தாக்குதல் நடக்கின்றது. அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 26க்கும் அதிகமான மக்கள் அதே இடத்தில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள். இந்த சம்பவம் நடந்து முடிகின்றது. சம்பவம் நடந்து முடிந்த கொஞ்ச நேரத்தில் நாட்டில் உள்ள எல்லா மக்கள் மத்தியிலும் ஒரு செய்தி கொண்டு போய் சேர்க்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் முஸ்லிம்கள், இந்த பயங்கரவாத சம்பவத்தை செய்தவர்கள் அனைவரும் முஸ்லிம்கள். அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அங்கு இருந்த மக்களிடத்திலே போய் ஒவ்வொருத்தராக போய் நீ முஸ்லிமா இல்லை என்று கேட்டு ஒவ்வொருத்தரையாக சுட்டு கொன்றார்கள் என்ற செய்தி எல்லா ஊடகங்களிலும் பரப்பப்படுகின்றது. அது உண்மையா அது பொய்யா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
இதற்கு இந்த நாட்டை ஆளக்கூடியவர் சொல்றாங்க இது பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய சதி என்று சொல்கின்றார்கள். அந்த தரப்பு என்ன சொன்னாங்கன்னு சொன்னா இதற்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்கின்றார்கள். இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஆதாரத்தோடு நிரூபித்திருக்கணும். இவ்வளவு காலங்கள் கழிந்த பிறகும் அந்த சம்பவத்தை செய்தவர்கள் யார் என்ற செய்திகள் தெளிவாக சொல்லப்படவில்லை. யாரெல்லாம் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் என்று கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் எல்லா மக்கள் மத்தியிலும் ஒரு செய்தி பரப்பப்படுகின்றது, முஸ்லிம்கள் தான் செஞ்சாங்க என்ற செய்தி பரப்பப்படுகின்றது. அந்த நேரத்தில் அந்த இடத்துல நடந்த இன்னொரு சில சம்பவங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடைபெறுகின்றது. 26 பேர் அதே இடத்தில் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த இடத்தில் யாராக இருந்தாலும் நான் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றுதான் யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க. அந்த இடத்தோடு உடனடியாக ஓடிடணும் என்று யோசிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில இன்னும் சொல்ல போனா அந்த காஷ்மீர் மாநிலத்தினுடைய அந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக இது மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு இடம் தான். அப்ப அந்த நேரத்தில் அந்த சம்பவம் நடக்கும்போது அங்கே சில மனிதர்கள் அவர்கள் செய்யக்கூடிய நிகழ்வுகள் சில காலங்களுக்கு பிறகு ஊடகங்கள் மூலமாக மக்கள் மத்தியிலே கொண்டு வந்து சேர்க்கப்படுகின்றது. நஷாகத் அகமது ஷா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், ஒரு முஸ்லீம். அவர் என்ன பண்றான்னு சொன்னா அந்த இடத்தில் குதிரை சவாரி செய்யக்கூடிய ஒரு ஊழியராக இருக்கிறார். தனக்கென்று ஒரு குதிரையை வைத்துக் கொண்டு அந்த வரக்கூடிய மக்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா குதிரையில ஏற்றி கொஞ்சம் தூரம் கூட்டி போயிட்டு வருவாங்கல்ல, அது மாதிரி குதிரை சவாரி செய்யக்கூடிய ஒரு ஊழியர் என்ன பண்றான்னு சொன்னா இந்த பயங்கரவாத சம்பவம் நடக்கின்றது. அவர் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து சில மக்களை காப்பாற்றுகின்றார். அதிலிருந்து அவரால் காப்பாற்றப்பட்ட ஒரு நபர் சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த பாஜகவினுடைய யுவ மோர்ச்சா என்ற அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் உயிர் பிழைத்து வந்ததுக்கு பிறகு மக்கள் மத்தியிலே பேட்டி கொடுக்கின்றார். அந்த நேரத்தில் நானும் என்னுடைய குடும்பத்தாரும் மிகப்பெரிய ஒரு இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டோம். அந்த நேரத்தில் இந்த முஸ்லிம் சகோதரர் இருக்கிறாரே, இவர்தான் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குழந்தையையும் அந்த இடத்திலிருந்து பத்திரமாக காப்பாற்றி கொண்டு வந்து என்னை சேர்த்தார். நான் உயிருள்ள காலம் வரைக்கும் இந்த நஷாக்கத் என்ற சகோதரன் செய்த உதவியை நான் ஒருபோதும் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க மாட்டேன் என்ற ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்கிறார். இன்னொரு சம்பவத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவருடைய இந்த நஷாக்கத்தினுடைய உறவினராக இருக்கக்கூடிய இன்னொரு நபர், அவருடைய பேர் என்னன்னு சொன்னா ஆதில் அகமது உசேன் ஷா. இவர் என்ன பண்றான்னு சொன்னா அந்த சம்பவம் நடக்கும் போது தான் பிழைத்தால் போதும் என்று ஓடிவிடவில்லை. அந்த சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு தீவிரவாதியோடு கட்டி புரண்டு சண்டை போடுகின்றார். அந்த ஆயுதத்தை புடுங்குறாரு. தன்னால் இயன்ற அளவிற்கு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த போராட்டத்திலே அதே இடத்தில் அவர் கொல்லப்படுகின்றார். அந்த செய்தியும் இன்றைக்கு பல நாட்களுக்கு பிறகு மக்கள் மத்தியிலே கொண்டு வந்து சேர்க்கப்படுகின்றது. இப்படி ஒன்றெண்டு சம்பவம் கிடையாது, ஏராளமான சம்பவங்கள். கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்மணி தன்னுடைய கேரளா மாநிலம் வந்தவன பேட்டி கொடுக்கிறாங்க. அந்த இடத்துல தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தும் போது என்னுடைய தந்தை அதே இடத்திலே சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார். நான் அந்த இடத்துல தந்தையை நான் இழந்து விட்டேன். ஆனால் நான் இந்த சூழ்நிலையில் தந்தை இழந்திருந்தாலும் கூட இன்றைக்கு எனக்கு 2 சகோதரர்கள் புதிதாக கிடைத்திருக்கின்றார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால் 2 முஸ்லிம்களுடைய பெயரை சொல்லி இவர்கள்தான் என்னையும் என்னுடைய தாயையும் பத்திரமாக அந்த இடத்திலிருந்து காப்பாற்றினார்கள் என்று அவர்கள் அந்த பெண்மணி பேட்டி கொடுக்கிறாங்க. அப்படி ஏராளமான சம்பவங்கள் அந்த இடத்தில் நடந்திருக்கு. ஒரு கணம் நம்ம சிந்தித்து பார்க்கணும். அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சம்பவம் நடக்கும்போது எல்லாருமே அந்த இடத்தை விட்டு விரண்டு ஓடுகின்றார்கள். இந்த முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் இத்தனைக்கும் பல போராட்ட களங்களிலே தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் போர்க்களங்களாகத்தான் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, தனக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று அந்த இடத்தில் இருந்த அந்த முஸ்லிம்கள் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து இந்த மக்களை பாதுகாத்து கொண்டு வந்து இன்றைக்கு சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட சம்பவங்கள் அவர்கள் காப்பாற்றப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டாங்க. ஆனால் இந்த செய்திகள் எல்லாம் இன்றைக்கு மக்கள் மத்தியில சொல்லக்கூடிய உணர்த்தக்கூடிய ஒரு உண்மை என்ன அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய மார்க்கம் என்பது பிற நலம் நாடக்கூடிய மார்க்கம் என்பதை நாம் எந்த அளவிற்கு நம்முடைய வார்த்தைகள் மூலமாக நாம் தாவா செய்கின்றோமோ அதை விட அதிகமான ஒரு எஃபெக்ட் என்னன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் செய்யக்கூடிய தாவா. ஏதாவது இது மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்குதுன்னு சொன்னா இது மாதிரியான சமூக பணிகளில் நாம் ஈடுபடும் போது இந்த மார்க்கத்தை பற்றிய ஒரு புரிந்துணர்வு மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்கப்படுகின்றது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது.
அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலிருந்து நாம தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தை அழித்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏராளமான எதிரிகள் வந்து கொண்டே இருப்பார்கள். கியாமத்து நாள் வரைக்கும் வருவார்கள். ஏன்னு சொன்னா, இந்த மார்க்கம் எதிர்க்கப்படக்கூடிய மார்க்கம் தான். நாம் இருக்கக்கூடிய இந்த ஓரிரை கொள்கை என்பது அதிகமாக எதிர்க்கப்படக்கூடிய ஒரு கொள்கை தான். இந்த மார்க்கத்தை எப்படியாவது அழித்து விட வேண்டும், அழித்து ஒழிக்க வேண்டும் என்று எல்லா காலங்களிலும் இது மாதிரியான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட காலங்களில் எல்லாம் நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் என்னன்னு சொன்னா, அந்த இடத்தில் நம்மால் இயன்ற அளவிற்கு அந்த தீமையை கையால் தடுப்பதற்கு என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். எல்லா காலங்களிலும் தொடர்ச்சியாக இதே சூழ்நிலை தான். முஸ்லிம்கள்னா பயங்கரவாதிகள், முஸ்லிம்கள்னா தீவிரவாதிகள் என்று தொடர்ச்சியாக பரப்பப்படுகின்றது. நாம் வாழக்கூடிய இந்த பகுதியில் கூட இதை நாம் எப்போ நாம் உணர்ந்தோம் அப்படின்னு சொன்னால், கடந்த 2015ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு மழை வெள்ளம் சென்னை மாவட்டம் முழுவதுமாக எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நான் ஒருத்தன் உனக்கு மேலாக இருந்து நான் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றேன், என்னை நீ மறந்துவிடக் கூடாது என்பதை உணர்த்திய ஒரு தருணம். அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல எளியவர்கள் முதல் வறியவர்கள் வரை எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. பணக்கார ஏழை என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லா மக்களும் பாதிக்கப்பட்ட அந்த நேரத்தில் இந்த முஸ்லிம் சமூகம் தன்னலம் பாராமல் எப்படியாவது என்னுடைய சகோதரனுக்கு உதவ வேண்டும், இந்த மார்க்கத்தின் மீது மிகப்பெரிய ஒரு களங்கம் சுமத்தப்படுகின்றது, என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, என்னுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்று ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகம் களமிறங்கி அன்றைக்கு செய்த பணிகள் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொன்னால், இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் கூட சமூக வலைதளங்களிலே மிகப்பெரிய ஒரு மன நெகிழ்ச்சியை அப்படியே சொன்னாங்க. பாய்மார்கள்லாம் இன்றைக்கு தாய்மார்களாக எங்களுடைய கண்களுக்கு தெரிகின்றார்கள் என்பது நமக்கு ஒரு வார்த்தையாக தெரியும். அது ஒரு வார்த்தை மட்டும் கிடையாது, அதன் உள்ள இருக்கக்கூடிய அர்த்தத்தை நாம் உணர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தங்களுடைய நலனை கூட அக்கறை செலுத்தாமல் இவர்கள் இன்றைக்கு எங்களை பாதுகாத்தார்கள். பல உயிர்களை அன்றைக்கு நாம் பாதுகாத்தது இந்த முஸ்லிம் சமூகம். பல பேர் சாப்பாடு இல்லாம இருந்த நேரத்துல ஒரே ஒரு பிரெட் பாக்கெட் கிடைக்காதா, என்னுடைய குழந்தைக்கு ஒரு கிளாஸ் பால் கிடைக்காதா என்று பல பேர் ஏங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் நாம் செய்த அந்த பணிகள் காலமாக இந்த மார்க்கத்தின் மீது சுமத்தப்பட்ட அந்த களங்கத்தை எல்லாம் அடித்து நொறுக்கியது அல்லாஹ் உதவியை கொண்டு. இப்ப நாம இந்த முஸ்லிம் சமூகத்தில் நாம வாழ்றோம் அப்படின்னு சொன்னா, எந்த அளவிற்கு நம்முடைய மார்க்க கடமைகளில் அதிகமாக கவனம் செலுத்துகின்றோமோ, அதே போன்று இந்த சமூகம் சார்ந்து பிற மக்களுக்கு உதவக்கூடிய விஷயத்தில், இந்த மக்கள் பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய நலம் நாடி நாம் செய்கின்ற பணிகள் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. நாம் செய்யக்கூடிய இந்த சமூக பணிகள் மூலமாக அல்லாஹ் நாடினான் சொன்னா பல பேருடைய உள்ளங்கள்ல மனமாற்றத்தையும் ஏற்படுத்துவான், மதமாற்றத்தையும் ஏற்படுத்துவான். நம்முடைய வேலை என்னன்னு சொன்னா, பிறரை மதம் மாற்றுவது நம்முடைய வேலை கிடையாது. நம்மால் இயன்ற அளவிற்கு இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குதா இல்லையா? நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய மார்க்கமாகின்றது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கை முழுவதுமே இஸ்லாத்தை தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க, தங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. பல நேரங்களில் நாம கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் தான், ஒரு கைதி, பிணை கைதியை பிடித்து கொண்டு மஸ்ஜித் நபவியில கட்டி போடுறாங்க. எந்த விதமான தாவாவும் செய்யல. அல்லாஹ்வுடைய தூதர் 3 நாட்கள் கட்டி போடுறாங்க. அந்த கைதி தன்னுடைய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பார்க்குறாங்க, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்குறாங்க. 3 நாட்கள் கழித்து அவிழ்த்து விடப்படுகின்றார். போய் ஒளி செஞ்சுட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். அப்படி இருக்கணும் வாழ்க்கையினா. ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அழகான மிக அதிகமான முன்மாதிரி இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கை அது மாதிரி அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆனால் இருக்கக்கூடிய உண்மை நிலவரம் என்னன்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கை எனக்கு போதுமானது, நான் நல்லா இருந்தா போதும், என்னுடைய குடும்பம் நல்லா இருந்தா போதும் என்று சொல்லி இந்த முஸ்லிம்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு பெரும்பாலானுடைய வாழ்க்கை எப்படி மாறி போயிடுச்சு அப்படி சொன்னா, சமூகத்தை குறித்த ஒரு கவலை இல்லாத தன்னலமான ஒரு வாழ்க்கையாக மாறி போயிடுச்சு. அதிகமான ஒரு கோடை நேரமா இருக்குது. அந்த எல்லாருமே இன்றைக்கு பணக்காரர்கள் கிடையாது. குடிக்க தாகத்திற்கு தண்ணீர் இல்லாத மக்கள் எத்தனையோ பேர், உழைக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. நாம சின்ன அளவுல ஒரு தண்ணீர் பந்தலை ஏற்படுத்தி வச்சோம் அப்படின்னு சொன்னா யாருடைய உள்ளத்துல மாற்றம் ஏற்படுத்தும் தெரியாது.
நம்முடைய செயல் என்பது சின்னதுதான். அப்படிப்பட்ட ஒரு சமூக பணியை நாம் செய்யும் போது அந்த தாகம் தீர்க்கக்கூடிய அந்த விஷயம் என்பது மிகப்பெரிய அளவில் அவருடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நமக்கு மீது இருக்கக்கூடிய கடமையாக இருக்குதா இல்லையா? நம்மால் இயன்ற இது மாதிரியான சின்ன சின்ன பணிகள் மூலமாக இந்த சமூகத்தில் நாம் ஏராளமான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். நாம் வாழக்கூடிய எல்லா காலங்களிலும் பிற நலன் நாடக்கூடிய விஷயத்தில் நாம் நம்முடைய நலன் மீது எப்படி அக்கறை செலுத்துவோமோ அதை விட அதிகமான ஒரு அக்கறை செலுத்தினோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் நம்முடைய மறுமைக்குடைய வாழ்க்கையை நாம் தயார்படுத்திக் கொள்ள முடியும். இந்த உலகத்துல சமூகத்துல ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது என்பது அது ஒரு நன்மை இருந்தாலும் கூட நாம் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த மறுமையினுடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரஅய்யத்திஹி. உங்கள ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் தான். உங்களுடைய பொறுப்புகள் குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் சொன்னா எல்லாவற்றையும் குறித்து நாம் விசாரிக்கப்படுவோம். இந்த பிறநலம் நாடக்கூடிய விஷயத்தில் நாம் நம்மளவில் சரியாக நடந்து கொண்டோமா என்று நாளை மறுமையில் நாம் விசாரிக்கப்படும் போது அது மாதிரியான காரியங்களை நாம் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக மறுமையில் தப்பித்துக் கொள்ள முடியும். எந்த அளவிற்கு நம்முடைய வணக்க வழிபாடுகளில் நாம் கவனம் செலுத்துகின்றோமோ அதே போன்று இது போன்று பணிகளில் நாம் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய சமூகமாக நாம் மாற வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்துக்கொண்டு என்னுடைய சிறிய உரை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.